ஹாய், இன்னைக்கு நான் வந்து எந்த ஒர்க் அவுட்டுமே பண்ணல. இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா 13 ஆகுது. ஸோ இன்னைக்கு நான் எந்த ஒர்க் அவுட்டும் பண்ணல. எந்திரிச்சது லேட்டு தான் இன்னைக்கு நான். 7:40 தான் நான் எந்திரிச்சிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்குள்ள செம்ம லேட் ஆகிடும். ஸோ அதனால் இன்னைக்கு ஒர்க் அவுட் இல்லை. ஆனால் வாக்கிங் கண்டிப்பாக பண்ணிடுவேன். ஸோ ஒர்க் அவுட் மட்டும் இன்னைக்கு இல்லை. அது மட்டும் டைம் இல்லாததுனால என்னால் பண்ண முடியல. இன்கேஸ் மதியம் போல் ஏதாவது எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா நான் ஒர்க் அவுட்டுக்கும் சேர்த்து 1 ஹவராக வாக்கிங் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு. இன்றைக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஒரு நாள் வந்து ரெஸ்ட் விடுறதால தப்பு இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் அவுட் மட்டும் இல்லை. நாளையிலேருந்து ஒர்க் அவுட் கண்டிப்பாக இருக்கும். நாளையிலேருந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் குக் பண்ணிவிட்டு பாப்பா ஸ்கூலில் அனுப்பிட்டு உங்களை ஷாப் போயிட்டு பார்க்குறேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து சியா சீட் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 9:10 நம்ம கடைக்கு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருக்குது. இந்த ஒர்க்கு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் இல்லை. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததும் அவரை நம்ம மாற்றி விட்டுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் சாப்பிடல. சியா சீட் போட்ட வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் குடிச்சிட்டு நான் வந்துட்டேன் கடைக்கு. போய் தான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். என்ன சாப்பிட்றீங்கன்னு தெரில. எதுவும் ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ போய் பார்ப்போம் என்னதான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே இதுதான். 2 முட்டை, அவரைக்காய் பொரியல், அப்புறம் 2 கோதுமை தோசை எடுத்திருக்கேன். ஸோ தான் இன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 மணிக்கு நான் சாப்பிட்றேன். ஸோ அது லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கடைக்கு வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கே வந்துட்டேன். மணி இப்போ 12:30 ஆகுது. ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பார்த்தீங்களா, மொபைல் இதுன்னு காமிக்கிறேன். மொபைலு, டிஸ்பிளே, இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைலாம் நான் பண்ணுவேன். இப்போ டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் டெம்பர் கிளாஸ் வெட்டுறது, அப்புறம் ஸ்க்ரூ கட்டுறது, இந்த மாதிரி அப்பட்டிஸ் வேலைகள் மட்டும் நான் பார்ப்பேன். கொஞ்சம் பெரிய பெரிய வேலைகள்லாம் எங்கள் வீட்டுக்காரர் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒர்க் ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டேன், ஒன்று இப்போ ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்படி இருக்கிற மொபைல் நம்ம எப்படி மாற்றுறோன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்ம வந்து ரெடி பண்ணி ஆயிடுச்சு. புரியுதுங்களவங்களுக்கு நம்ம பர்சனாக தெரியும். ஸோ சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். வேலை நம்ம வந்து நடக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 4:30 மணி ஆகுது. ஸோ 4:30 to 5 ஒரு 1/2 hour நடந்துட்டு திரும்ப நைட்டு வந்து ஒரு 1/2 hour நடக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணல. ஸோ அதனால தான் ரீசன். ஸோ 1 hour இன்னைக்கு நடக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நான் நடந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 hour வந்து சூப்பராக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:10 ஆகுது. ஸோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நான் இடையில கொஞ்சம் அதனால் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 1/2 hourங்களா, நைட்டு திரும்ப ஒரு 1/2 hour வந்து நான் திரும்ப நடந்துருவேன். ஸோ இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப நான் கடைக்கு போகணும். போயிட்டு நான் உங்களுக்கு நான் டின்னர் என்ன சாப்பிட்றேன், டின்னர் வந்து சாப்பிட்டு தான் கடைக்கு கிளம்புவேன். ஸோ நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:45 ஆக போகுது. ஸோ இப்போ தான் நான் ஷாப் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக போகிறேன். இதுக்கப்புறம் போய் நான் எங்கே இருந்து நடக்கிறது, என்னால் இப்போவே முடியல. ஏன்னா இன்றைக்கி செம ஒர்க்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் ஒர்க்கு. ஸோ ஹெவியாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது. போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை. ஸோ நான் நாளைக்கு பார்க்குறேன். பாய்.